energetic எல்லாரும் பக்கத்துல இல்லையா ஓகே let me introduce myself Captain Viswanathan சொன்ன மாதிரி from Indian University join பண்ணிட்டு 6 மாசம் ஆகுது முன்னாடி I have 23 years experience at sea அது வந்து ஒரு 17 வருஷம் வந்து ஏழு வருஷம் வந்து ஆஃப்ஷோர் பிசினஸ் அதுக்கு 1.5 வருஷம் டிஜி ரெகுலேஷன் இன்ஸ்டிடியூட்ல ஒரு பிரின்சிபலா இருந்திருக்கேன் அதுல தமிழ்நாடு பிசினஸ் பிரின்சிபலா 4 வருஷம் டீனா இருந்திருக்கேன் நான் இந்தியன் மெரிடைம் யூனிவர்சிட்டி அசோசியேட் ப்ரொஃபசர் சென்னை கேம்பஸ் அங்க வந்து 6 கேம்பஸ் அந்த டீடைல்ஸ் நான் சொல்றேன் ஓகே சோ இது மட்டும் இல்லாம தென் ஐ வொர்க் அஸ் டிஸ்ட்ரிக்ட் ஃபேக்கல்டி தென் போர்ட் கேப்டன் பெரிய பெரிய திடீர் கார்கோ ஏற்கிறது வந்து போர்ட் கேப்டன் I was a witness for Malaysian government's court case. I was a witness and I assisted two branch police for nautical marine case. I have assisted. Okay, so this is the maritime background. With this, we can idea. So, நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து மெரிட் ஃபீல்ட்னா என்ன ஐஎம்யூ இந்தியன் மெரிடைம் யூனிவர்சிட்டியோட ரோல் என்ன இந்தியன் மெரிடைம் யூனிவர்சிட்டியில என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்கு ஜாயின் பண்ணணும் அந்த வருஷத்துக்கு உள்ள கோர்ஸ்லாம் கொண்டு வந்து எல்லாரும் பார்த்துருக்கீங்க இல்லையா அட்மிஷன் ப்ரோச்சர் பார்க்கவே நீங்க ஐஎம்யூக்கு ஏன் வரீங்கன்னா அது இல்லாம இப்போ 66 பேஜ் இருக்கு பெரிய ஐஎம்யூல என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது உங்களுக்கு நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் அப்படிங்கறதோட இன்னொரு இட் இஸ் மச் பியாண்ட் தட் ஏன்னா ஃபீஸ் வந்து லோவஸ்ட் நீங்க எடுத்துக்கிட்டீங்க கூட ஃபீஸ் வந்து ரொம்ப லோவஸ்ட் ஓகே அண்ட் பிளேஸ்மெண்ட் இஸ் ஆல்சோ வெரி ஹை அது மட்டும் இல்லாம ஸ்காலர்ஷிப் அது எல்லாமே நான் வரேன் அதுக்கு முன்னாடி நம்ம மெரிடைம் இண்டஸ்ட்ரி பத்தி பேசணும் ஏன்னா நீங்க எல்லாருமே வந்து என்ன தெரியவே வந்திருக்கீங்க நான் நினைக்கிறேன் நானும் அப்படிதான் இருந்தேன் நான் ஜாயின் பண்ணது கப்பல் என்னது கடல் என்னது அவங்க யாரும் சொன்னாங்க அதனால வந்து அந்த நேரத்தில் ஐஐடி எம்எம்இஆர்டி ஐஐடிக்கு ஈக்குவலா எம்எம்இஆர்டி அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் மூலமா எக்ஸாம் வைப்பாங்க ஆல் இந்தியா லெவல் ஐஐடி ப்ரிப்பரேஷன் தான் அந்த எக்ஸாம் முடிச்சு அதுல இருந்து 600 பேரை செலக்ட் பண்ணுவாங்க 600 பேரை செலக்ட் பண்ணி அதுக்கு இன்டர்வியூ வச்சு அதுல 60 பேர் செலக்ட் பண்ணி அனுப்புனாங்க ஓகே ஸோ அந்த மெத்தட்ல வந்து எங்களுக்கு வந்து செலக்ட் நான் பிளேஸ் ஆகிடும் அதுக்கு ஒரு 3 மாசம் ட்ரைனிங் கொடுத்து நேரடியாக காப்பணும் எந்த கம்பெனி எடுத்துக்கிறோம் அந்த கம்பெனியில் கொடுப்பாங்க ஆனா இன்னைக்கு சிஸ்டம் அப்படி கிடையாது இன்னைக்கு நீங்களா எல்லாமே பண்ணுங்க படிச்சு முடிங்க உங்களோட குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி கம்பெனிஸ் வந்து உங்களை எடுத்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு சூழல் மாறி அப்ப என்ன ஆகும் காம்படிஷன் முன்னாடி வந்து 4 காலேஜஸ் தான் இருக்கு இன்னைக்கு எத்தனை காலேஜஸ் இருக்குது மெரின் சம்பந்தமா டிஜி அப்ரூவ் காலேஜஸ் மட்டும் இருக்கு அது வந்து இன்ஜினியரிங் இருக்குது டெக் இருக்குது அது போக கேட்டரிங் இருக்கு ஜெனரலா டெக் அண்ட் இன்ஜினியரிங் 150க்கு மேல இருக்கு கரெக்டா வேணும்னா டிஜி வெப்சைட்ல போய் பார்க்கலாம் ஏன்னா வந்து அப்பப்போ கேன்சல் பண்ணுவாங்க நிறைய இன்ஸ்டியூட் கேன்சலே பண்ணிடுவாங்க ஏன்னா அவங்க வந்து டிஜி ரெகுலேஷன்ஸ் படி இருக்க மாட்டாங்கிறதுனால கேன்சல் பண்ணுவாங்க நிறைய காம்படிஷன்ஸ் இருக்கும் சரியா அப்ப அந்த காம்படிஷன் எல்லாமே நம்ம மீண்டு வரணும் ரெண்டாவது நீங்க இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா போன வருஷம் சிஇடி காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எழுதினவங்க வந்து 25,000 பேர் அது செலக்ட் ஆனவங்க 2 பேர் வந்திருப்பாங்க என்ட்ரன்ஸ் டெஸ்டோட அந்த டாப் மார்க் வச்சு தான் செலக்ட் பண்ணுவோம் ஓகே என்ட்ரன்ஸ் எழுதும் போதே பாத்தீங்கன்னா உங்களை ஏற்கனவே செலக்ட் பண்ணிருப்பாங்க 60% புரியுவாங்கல்ல 60% இன் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் இங்கிலீஷ்ல வந்து 60% அந்த எலிஜிபிலிட்டில தான் நீங்க சிஇடிக்கு போவீங்க அந்த சிஇடில வந்து டாப் 2500 ஆர் மேபி 3000 அது வந்து நிறைய பேர் இதுல ஜாயின் பண்ணவும் மாட்டாங்க அது போக வந்து டாப் ரேங்க்ல வந்து பல கவுன்சிலிங் வச்சு உங்களை எடுப்பாங்க ஓகே நீங்க வந்து அந்த எடுக்கும் போதே கவுன்சிலிங் வரும்போது நீங்க சொல்லலாம் இந்த இன்ஸ்டிடியூட் வரும் ஓகே இது ப்ராசஸ் அதை வந்து நான் டீடைலா வரேன் அதுக்கு முன்னாடி மெரிடைம் இண்டஸ்ட்ரி என்னன்னு பார்ப்போம் மெரிடைம் இண்டஸ்ட்ரி அப்படின்னாச்சுன்னா இது வரைக்கும் நம்ம உள்ள வரலாறு அப்படின்னு பார்க்கும்போது இட்ஸ் வெரி ஓல்ட் ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் ப்ரொஃபஷன் இன் தி வேர்ல்ட் ஏன்னா ஒரு மனிதன் வந்து நிலம் மூலமா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி கடல் மூலமா போயிட்டாங்க சென்ட்ரல் பசிபிக் ஐலண்ட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா அங்கெல்லாம் குடியேற்றம் எப்ப நடந்ததுன்னா 5000 வருஷத்துக்கு முன்னாடியே நடந்தது ஓகே அதுக்கு முன்னாடி கூட நடந்திருக்கும் நம்ம கரெக்டா சொல்ல முடியும் அவ்வளவு ஒரு பழமையான ஒரு வாழ்வியல் வந்து கடல் சார்ந்த வாழ்வியல்
அதுல முக்கியமா பார்க்க போயிடுச்சுன்னா வாணிகம். வாணிகம் இல்லாம வந்து எதுவுமே கிடையாது. பாலினீசியன்ஸ் நீங்க எடுத்துக்கணும். சங்கம் காலத்துக்கு முன்னாடியே பாலினீசியன்ஸ், அதுக்கு பிறகு அங்க உள்ள சென்ட்ரல் ஏசியாவில் உள்ள ரீஜியனுக்கும் நம்ம வந்து இந்தியாவுக்கு உள்ள கனெக்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா BC 3600 வரைக்கும்.